ஒரு துளி ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய். இன்று இந்த காணொலியில் நாம் காண இருப்பது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கே வெற்றியை அருளிய விஜய ஏகாதசி விரத மகிமை. வாருங்கள் விஜய ஏகாதசி பற்றிய கந்த புராண விளக்கத்தினை அறிவோம். ஒரு முறை நாரத முனி பிரம்மதேவரிடம் கேட்கின்றார், ஓ தேவர்களில் சிறந்தவரே, பல்குண மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியின் மகிமை பற்றி விவரியுங்கள். அதன் விரத முறைகளையும் அதன் பலன்களையும் எனக்கு விவரித்து கூறுங்கள் என்று கேட்கின்றார். பிரம்மதேவர் கூறுகின்றார், ஓ நாரதா, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கே போரில் வெற்றியை தேடித்தந்த அதன் பெயரிலேயே அதன் மகிமையை உணர்த்தும் இந்த ஏகாதசி விஜய ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. விஜய என்றால் வெற்றி என்று ஒரு பொருள் உண்டு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அத்தகைய விஜய ஏகாதசி பற்றி விரிவாக கூறுகிறேன் கேள் என்று ஸ்ரீ பிரம்மதேவர் கூறியதை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம். தனது தாயின் உத்தரவை ஏற்று ஸ்ரீராமபிரான் சீதா தேவியுடனும் தம்பி லக்ஷ்மணருடனும் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்ற பொழுது சீதா தேவியை அரக்கர்குல ராவணன் கடத்திச் சென்ற பின்னர் சீதா தேவியை மீட்கும் பொருட்டு போர் புரிய வேண்டி இலங்கை நோக்கி பயணிக்க தனது அனைத்து வானர சேனைகளுடனும் சமுத்திரத்தை கடப்பதற்கு வழி தேடி தவித்த பொழுது லக்ஷ்மணரின் யோசனையின்படி அருகில் இருந்த மகா தபஸ்வியான பக்தால்பிய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று அவரின் பாதங்களை வணங்கி தமக்கு ஒரு உபாயம் கூறுமாறு வேண்டுகின்றார் ஸ்ரீராமபிரான். பக்தால்பிய முனிவருக்கோ வந்திருப்பது சாட்சாத் அந்த பார்க்கடலில் வீட்டிருக்கும் பரந்தாமனே என்று தெளிவாக தெரியும். இருப்பினும் மானிட அவதாரத்தில் இருக்கும் ஸ்ரீராமபிரானிடம் புன்னகையுடன் உபாயத்தை கூறுகின்றார். ஓ ஸ்ரீராமா, இந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு மட்டுமல்ல, அதனோடு போரில் வெற்றி பெறவும் அனைத்து உபாயங்களும் சிந்தையில் தோன்றிட நீயும் மற்றும் அனைத்து படை வீரர்களும் ஒரு முக்கியமான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி விளக்குகின்றார். வருகின்ற பல்குண மாதத்தில் தேய்பிறை திதியில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் ஒரு பொன் அல்லது வெள்ளி அல்லது செம்பு குடத்தில், இது எதுவும் இல்லாத பொழுது ஒரு மண் குடத்தில் தூய நீரை நிரப்பி அதில் மாவிலையை நிரப்பி தேங்காயும் வைத்து பூர்ண கும்பமாக செய்து பூக்கள் மற்றும் மாலை சாற்றி சந்தனம் குங்குமம் இட்டு நறுமண புகையிட்டு அதற்கு கீழாக 7 வகை தானியங்களை நிரப்பி அதில் பூர்ண கும்பத்தை வைத்து மாதுளம் பழத்தை பூஜையில் சமர்ப்பித்து தங்கத்திலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உலோகத்திலோ செய்த பகவானின் மூர்த்தியை வைத்து அன்று முழுவதும் எதுவும் உண்ணாமல் உபவாசம் இருந்து பூஜை செய்ய வேண்டும். மேலும் ஏகாதசி அன்று இரவு முழுவதும் உறங்காமல் இருந்து பகவான் விஷ்ணுவின் நாமத்தை பாராயணம் செய்து அடுத்த நாள் துவாதசி அன்று காலையில் குளித்த பின்னர் அந்த பூர்ண கும்பத்தில் உள்ள நீரை ஆறு, கடல் அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலை குளங்களில் சேர்த்து விட வேண்டும். அதன் பின்னர் பூஜையில் வைக்கப்பட்ட 7 வகை தானியங்கள், தேங்காய், மாதுளை ஆகிய அனைத்தையும் ஒரு அந்தணருக்கு தட்சணையுடன் சேர்த்து தானம் செய்து அவருக்கு உணவையும் அளித்து அதன் பின்னர், ஓ ராமா, நீயும் உனது சேனைகளும் உண்டு விரதத்தை பூர்த்தி செய்வதன் மூலம் இந்த சமுத்திரத்தினை கடக்கும் உபாயமும் கிட்டும், அதனோடு போரில் வெல்லும் வாய்ப்பும் கிட்டும் என்று கூறி ஆசி வழங்கினார் பக்தால்பிய முனிவர். ஸ்ரீராமபிரான் மகா தபஸ்வியான பக்தால்பிய முனிவரிடம் மீண்டும் அவரது பாதங்களை நமஸ்கரித்து ஆசி வாங்கி மனதார தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிளம்புகின்றார். பின்னர் அவர் கூறியபடியே இந்த விஜய ஏகாதசி விரதத்தினை அவரும் மற்றும் அனைத்து வானர படைகளும் கடைபிடித்து சமுத்திரத்தினை கடக்க பாலத்தினை கட்டி அதன் பின்னர் போரில் ராவணனையும் வெற்றி பெறுகின்றார். இவ்வாறு விஜய ஏகாதசியின் பெருமைகளை கூறிய பிரம்மதேவர் மேலும் கூறுகையில், ஓ எனதருமை புத்திரனே, ஸ்ரீராமபிரான் இந்த விரதத்தை மிகவும் நேர்த்தியாக கடைபிடித்து மகா பலனை பெற்றார். அதனைப் போலவே அனைவரும் இந்த விரதத்தினை கடைபிடித்து இகவாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் பெற்று பரவாழ்வில் விஷ்ணுவின் பரமபத வாயிலை அடைய முடியும் என்று கூறுகின்றார். மேலும் அவர் கூறுகையில், இந்த விரத பலனை படிப்பவர்கள் அல்லது கேட்பவர்கள் அல்லது பிறருக்கு விரத பலனை தெரியப்படுத்துபவர்கள் என அனைவருமே வாஜ்பேய யாகத்தை செய்த பலனை பெறுவார்கள் என்று கூறுகின்றார் ஸ்ரீ பிரம்மதேவர். ஆகவே அன்பர்களே, நமது வாழ்வில் பெரும் வெற்றி பெற, வாழ்வில் நமக்கு இருக்கும் பெரும் தடைகளை தகர்த்தெறிய, மேலும் நாம் செய்த பாவங்களை போக்க இந்த விஜய ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை: வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று 3 வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம், அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப 1 வேளையோ அல்லது 2 வேளைகளோ இருக்கலாம். வாய்ப்பு இருப்பவர்கள்
பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜெபிக்கலாம். அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம். இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசீகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம். முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரத கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணியம் பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம். நமது தாமிரா தர்ம ரட்சண சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம், அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி அன்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம். நீங்களும் நமது ஒரு துளி ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும். வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை, அவல் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய.